Hello guys, welcome back to our channel. நம்மளோட பவுடருக்கு என்னாச்சுன்னு சொல்லி நிறைய பேர் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க. கடைசியாக மீட்டிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு அந்த நெஸ்ட் போர்டில் இன்ஃபர்மேஷன் காண்டி முதல் நாள் உட்கார முடிச்சு பார்த்தீங்கன்னா சரியான மழை. அப்புறம் அதோட நெஸ்ட் போர்ட்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆனதுனா அது வந்து நெஸ்ட் போர்ட்லேருந்து எந்திக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த பேட்ஸ் எல்லாமே காலனி செட்டில் போய் வளர்ந்ததுனால இந்த மாதிரி கேஜ் பீடிங்க்கு இப்போ தான் செட் ஆயிருந்துச்சு. அடுத்து நான் நோட்டீஸ் பண்ண அது வெளியே விடமுச்சுன்னா பார்த்தீங்கன்னா தக்காளி பெட்டியில் போய் உட்காந்துட்டு இருந்துச்சு. சரி தக்காளி பெட்டி வந்து நம்ம கேஜுக்குள்ள வச்சிடலாம்னு பார்த்தாலும் அந்த தக்காளி பெட்டி பார்த்தீங்கன்னா நீளமாக தான் வைக்க முடிஞ்சது. அது வந்து பாதி இடத்த அடைச்சதுனால நான் வந்து வேறு மாதிரி வந்து கேஸ் செட்டப் பண்ணேன். கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நெட்டு வச்சுட்டேன். அதோட வேஸ்ட்னால அதுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வராமல் இருக்கிறக்காண்டி அதுக்கடுத்து ஒரு வாலி எடுத்து அதில் கொஞ்சம் கட் பண்ணி அது உள்ள மண்ணு போட்டு அது உள்ளே போய் அடகுற மாதிரி காம்பேக்டாக வந்து வச்சிருக்கேன். பட் அந்த வாலியோட சைஸ் அது கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த கேஸ் செட்டப் நான் இப்போ தான் பண்ணியிருக்கேன். இன்னும் அதுக்கு வந்து அந்த இடம் வந்து செட் ஆகல. கொஞ்ச நாளில் தெரிஞ்சிடும் அதுக்கு நான் பண்ணியிருக்கேன் அந்த வாலி செட்டப் வந்து பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி. அது உள்ள போய் வந்து எக்லே பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிச்சுன்னா நம்ம வந்து செட்டப் அப்படியே வச்சிடணும். அப்படி இல்லைனா வேறு மாதிரி தான் கேஸை வந்து மாற்றணும். உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாவில் மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போயிருங்க. அதே நான் வந்து ஃபாலோ பண்ணி பார்ப்பேன். இது ரெண்டுமே இப்போ தான் 10 கிலோ முடிஞ்ச ஒரு யங் பர்ஸ். இது ஆல்ரெடி எக்லே பண்ணியிருக்கு. பட் அது எல்லாமே ஓப்பனில் வளர முடிச்சு விட்டுருக்கு. இப்போ நம்ம கேஸ் செட்டப் மாற்றிருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து எக்லே பண்ணிச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். மறக்காம இந்த வீடியோவில் தான் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.